Hi all. I hope everyone is well, good, fine, and safe today. First of all, apologies for yesterday's challenge. So yesterday I hardly tried to solve that problem, but கொஞ்சம் ஒரு டெஸ்ட் கேஸ்ல ஃபெயில் ஆயிட்டு இருந்தது அந்த ப்ராப்ளம் வந்து. ஸோ என்னோட அப்ரோச் வந்து இட்ஸ் நாட் மச் ஆப்டிமைஸ்ட் ஆல்சோ. ஸோ வந்து கரண்டா இப்போ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ ட்ரை டு ஆப்டிமைஸ் மை அப்ரோச் அ பிட் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி அப்லோடிங் த பர்டிகுலர் சேலஞ்ச், அதாவது டியூஸ்டே சேலஞ்ச் வந்து இந்த வீக்கெண்ட் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த வீடியோவை. ஸோ வித்தவுட் மச் நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு ப்ராப்ளம் பேர் வந்து பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் டூ. ஸோ இது வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சீரீஸாவே எங்க லீட் கோட்லயும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் டைனமிக் ப்ரோக்ராமிங் அந்த கான்செப்ட்ஸ், மேத் கான்செப்ட்ஸ், அப்புறம் மோர் ரிலேட்டட் டு கிரீடி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு ஆசையா இருந்தா அவங்கலாம் இந்த சீரீஸ் வந்து விசிட் பண்ணலாம். நான் ஒரு சின்ன டிஸ்கிளைமரா நான் இங்க சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு ப்ராப்ளம் நேம் வந்து பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் டூ. அகைன் ஐம் டெல்லிங். அண்ட் இதுல ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னதுன்னு பார்ப்போம். யூ ஆர் given an integer array prices where prices of I is the price of given stock on ith day. ஃபார் ப்ரைசஸ்னு ஒரு இன்புட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இன்டிஜர் அரேவா இருக்கும். அதுல வந்து இருக்கிற இண்டெக்ஸோட வேல்யூலாம் ஒரு ஒரு ஸ்டாக்கை குறிக்கும், பட் அந்த பர்டிகுலர் டேக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்புட்டா இன்னைக்கு இருக்க போகுது. அதுல இருந்து என்ன ஒரு கண்டிஷன் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆன் ஈச் டே யூ மை டிசைட் டு பை ஆர் செல், buy and or sell the stock. You can hold at most one share of the stock at any time. ஸோ இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைபிள் கண்டிஷன். அதனால இந்த கண்டிஷனாலே இந்த ப்ராப்ளம் ஒரு ஈஸி ப்ராப்ளமா ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம அட்மோஸ்ட் பர்டிகுலர் டைமுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்காவது கையில வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் அதான் இந்த கண்டிஷனும் சொல்லுது. however you can buy it then immediately sell it on the same day. ஸோ நம்ம வந்து நிறைய ஷேர்ஸும் கையில வச்சுக்க கூடாது. ஒரு நாளைக்கு பை பண்ணா பர்டிகுலர்லி ஒரே ஒரு ஷேர் தான் நம்ம கையில இருக்கணும். நிறைய ஷேர் நம்ம கையில வச்சிருக்க கூடாது தான் இந்த பர்டிகுலர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லுது. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து மீடியம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஈஸி ப்ராப்ளம் தான் அக்கார்டிங் டு மீ. ஸோ வித்தவுட் மச் நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம், ரிட்டர்ன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் அண்ட் ரிட்டர்ன் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் யூ கேன் அச்சீவ். ஸோ நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கலெக்ட் பண்ண முடியுதுன்னு அது வந்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் இதுல ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ இன்புட் ஆஸ் டிஸ்கஸ் வந்து ப்ரைசஸ்னு கொடுத்துருக்காங்க ஒரு இன்டிஜர் அரே. அதுல வந்து 715364 வேல்யூஸும் இருக்கு. அவுட்புட் 7 வருது. எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா டே 1ஓட வேல்யூ கம்மியா இருக்கு 1. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கினோம்னா டே 2லேயே நம்ம வித்துட்டோம்னா அதுல ஒரு 4 இது வரும், ப்ராஃபிட் வந்து 4 வரும். அதுக்கப்புறம் டே 4ல வந்து 3 இருக்கு, அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு டே 5ல வித்துட்டோம்னா அங்க ஒரு ப்ராஃபிட் 3 வரும். ஸோ 4 + 3 7. அதுதான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளோட இது. So I hope you get this examples a bit and without much நம்ம constraints பார்ப்போம் என்னென்ன பேஸ் கேஸ் இதுல ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து prices length. ஸோ இன்டிஜர் அரேவோட லெங்த் பேஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி அரௌண்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 3 to into 10^4. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 3 to 10^4 வரைக்கும் இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பேஸ் கேஸ் ஃபார்ம் பண்ணலாம். இஃப் லெங்த் வந்து 1 இருந்துச்சுன்னா, ஸோ prices டாட் லெங்த் வந்து 1 இருந்துச்சுன்னா we can directly return 0. ஏன்னா அங்க வந்து நம்மளால ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. இட் வில் பி பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ வில் பி டைரக்ட்லி ரிட்டர்னிங் த ஆன்சர் as 0. செகண்ட் வந்து prices of I வந்து 0 to 10^4 இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கண்டிஷன். ஆனா இதை வச்சு எந்த பேஸ் கண்டிஷனும் ஃபார்ம் பண்ண முடியாது. வில் ட்ரை டு யூஸ் இன் திஸ் ப்ராப்ளம். ஸோ இதுதான் நம்மளால இன்னைக்கு எடுக்க போற இன்டேக்ஸ். இவ்வளவுதான் நம்மளால இன்டேக்ஸ் எடுத்துக்க முடிஞ்சது இந்த ப்ராப்ளம்ல இருந்து. இட்ஸ் அ குட் இன்டேக் டூ அண்ட் இட் இஸ் நாட் அ, இந்த ப்ராப்ளம் வந்து மீடியம்னு டேர்ம் பண்ணிருக்காங்க, பட் இட்ஸ் நாட் அ மீடியம் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன். இட் இஸ் அன் ஈஸி ஒன்லி. ஸோ வித்தவுட் மச் நம்ம அப்படியே அல்கோரிதம் செக்ஷன் போய் எப்படி சால்வ் பண்றது பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நான் ப்ராப்ஸா இங்க கலெக்ட் பண்ணி வச்சது அங்க இருந்து. ஸோ பேஸ் கேஸ் ஆஸ் டிஸ்கஸ்ட் லெங்த் வந்து ப்ரைசஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேரக்டா 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஐ ஹோப் யூ காட் திஸ் பேஸ் கேஸ். ஸோ நான் அப்படியே அந்த பேஸ் கேஸ் வந்து எரேஸ் பண்ணிடுறேன் இங்க இருந்து மீன்வைல். அண்ட் கொடுத்த இன்புட் அரேவே நான் எக்ஸாம்பிளாவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் 715364. ஸோ இதுல வந்து நம்ம 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட். இதான் 3 ப்ராப்பர்ட்டிஸா நம்ம பர்டிகுலர்லி இந்த இன்டிஜர் அரேல இருந்து பார்க்க போறோம். ஸோ எப்படி பார்க்க போறோம்னு பார்ப்போம். இது வந்து பர்டிகுலர் இன்டிஜர் அரேவை நம்ம ஒரு கிராஃபா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு டிராவல்ஸ் பண்ணிட்டு ஆன்சர் எடுக்க போறோம். அவ்வளவுதான். இட்ஸ் மச் சிம்பிள் அண்ட் இட் இஸ் டைரக்ட் சொல்யூஷன். ஏன்னா நமக்கு கண்டிஷனே சொல்லிட்டாங்க, நம்ம கையில வந்து பர்டிகுலரா ஒன்று ஸ்டாக் தான் அட் அ டைம்ல வச்சுக்க முடியும். நம்மளால நிறைய இது ஹோல்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஸ்டாக் அப்டேட் ஆக we need to sell the stock immediately. ஸோ அதுதான் நம்மளோட கண்டிஷன் அண்ட் அதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளமும் ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைசஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 7 இருக்கு. ஸோ 7 வந்து ஸ்டாக் வேல்யூ இருக்கிறதுனால 7 ஒரு இது பிளாட் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் டேவோட வேல்யூ வந்து அப்படியே
டிராஸ்டிக்கா 1 ஆகுது. ஸோ 1 ஆகுறதுனால ரொம்ப குறையுது. அண்ட் இந்த டைம்ல நம்ம பர்ச்சேஸும் பண்ணலாம். ஸோ ஐ வில் கம் டு தட் லேட்டர். தேர்ட் டே வந்து வேல்யூ 5ன்னு இருக்கு. ஸோ அப்படியே ஹை ஆகுது ஓரளவுக்கு. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேலி மாதிரி இங்க ஃபார்ம் ஆகுது. வேலினா ஒண்ணுமே இல்லை, ஒரு வி ஷேப் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ப்ரோக்ராமிங்ல வேலின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங் இல்ல, நார்மல் இங்கிலீஷ் டேர்ம்ல கூட அதுதான் பர்டிகுலரா ஒரு மவுண்டைன் ஹில்ஸ் வேலின்னு சொல்றது. தட்ஸ் அ பர்டிகுலர் இங்கிலீஷ் டேர்ம். பட் ப்ரோக்ராமிங்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வி ஷேப் ஸ்ட்ரக்சர், அதாவது நான் கொடுத்த நம்பருக்கும் நெக்ஸ்ட் நம்பருக்கு நடுவில் ஒரு டிப் இருந்துச்சுன்னா அது பர்டிகுலரா நம்ம வேலின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு வேலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா 7 மேலேயும் 1 கீழேயும் இருக்கு. நெக்ஸ்ட் டே 1 இருக்கிறதுனால இந்த வேலி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதே இதுதான் நான் பர்டிகுலரா ஹைலைட் பண்ணிக்கிறேன், இந்த பர்டிகுலர் வேலி. ஸோ இந்த டேர்ம் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ராப்ளம் சால்வ் அப்போ. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிஸ்கிளைமரா இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஸோ தேர்ட் டே 5 இருக்கு, ஃபோர்த் டே 3 ஆகுது. இது ஸ்டாக்கோட ரேட்டு 3 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டே 6 ஆகுது. 6 அடுத்த டே லாஸ்ட் டே 4 ஆகுது. ஸோ அதோட நான் ப்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஆனஸ்ட்லி திஸ் இஸ் த பர்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது நம்மளால அவுட்புட்டை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலி ஃபார்ம் ஆகுது 7க்கும் 5க்கும் நடுவில். ஸோ நம்ம எங்க பை பண்ணோம்னா இந்த வேலி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல எங்க ஃபார்ம் ஆகுதோ அதை நம்ம பர்டிகுலரா பைன்னு வச்சுக்கிறோம். எங்க செல் பண்றோம்னா இது எவ்வளவு ஹைட்ல போகுதோ, அடுத்த டிப் வர்றதுக்குள்ள எவ்வளவு ஹைட் மேக்ஸிமம் ஏறுதோ அங்க நம்ம செல் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம கான்செப்டா இன்னைக்கு இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒண்ணுன்னா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதான் நம்ம கொடுத்த இன்புட் அரே இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சொல்றேன்னா இது வந்து நம்ம இப்போ வேல்யூ கன்வெர்ட் பண்ணிருக்கோம், பார்த்துருக்கோம். சும்மா ஒரு மெமரி, நம்மளே ஒரு மெமரைசேஷன் பண்ணிக்கிறோம் இப்படின்னு. தேர்ட் வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வந்து பையும் செல்லும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பையும் செல்லும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிப் வருது இல்ல, 7ல இருந்து நெக்ஸ்ட் 1க்கு டிப் வருதுனால இது பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ ஸ்டாக், ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாகி அதிகமாகுதோ அந்த கம்மியா இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1 பை பண்றேன். அதுக்கப்புறம் எங்க இந்த 1ல இருந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எங்க ரொம்ப அதிகமா ஏறுதோ, இப்போ வந்து இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நடுவில் இங்க 3ன்னு இருந்துருச்சுன்னா 3க்கு அப்புறம் 5 வந்துச்சுன்னா நம்ம 5 தான் வாங்குறோம். 3 வாங்கக்கூடாது. 3 நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம 5 தான் டைரக்டா வாங்குறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ இப்போ 5 நெக்ஸ்ட் இருக்கிறதுனால நம்ம 5 எடுக்கிறோம், இங்க செல் பண்றோம் இந்த ஸ்டாக்கை. ஸோ இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம கண்டிஷன்ல கொடுத்ததுனால நம்ம இப்படி யூஸ் பண்றோம். செல்லு வந்து 5ல செல் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 கரண்டா இப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ ப்ராஃபிட் ஆல்ரெடி 4 இருக்கு. மறுபடியும் இங்க ஒரு டிப் வருது 3ன்ற லேயர்ல. ஸோ 3ன்ற லேயர்ல லிப் பண்றதுனால மறுபடியும் நம்ம பை பண்ணிக்கிறோம் அந்த ஸ்டாக்கை. ஸோ இப்போ பையோட வேல்யூ 3 ஆகும். அதே மாதிரி செல்லுன்ற வேல்யூ மறுபடியும் எங்க ஹையர் லேயர்ல இருக்கோ அதை மட்டும் தான் செல் அந்த டைம்ல நம்ம செல்லும் பண்ண போறோம். ஸோ 6ன்ற லேயர் தான் நம்ம செல் பண்ண போறோம். செல்லோட வேல்யூ 6ன்னு ஆகும். ஸோ 6 மைனஸ் 3 வந்து 3. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் 4 இருக்கு. ஸோ பிளஸ் 3 வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த 3யோட இப்போ கிடைச்ச ப்ராஃபிட்டை. ஸோ டோட்டலா ஃபைனலா மேக்ஸிமம் எவ்வளவு கலெக்ட் பண்ண ப்ராஃபிட்ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம் ஆன்சர்ல. ஸோ இதுதான். ஸோ மறுபடியும் இங்க டிராஸ்டிக்கா 4ன்னு வருது. இது லாஸ்டா இருக்கிறதுனாலையும் ப்ராப்ளம் இல்லை, இது நம்ம பைல தான் பண்ணுவோம் எப்படியோ, ஏன்னா இதுல ஒரு டிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபைனலா பையோட வேல்யூ 4 தான் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு டிப்பு ஒரு வேல்யூ ஃபார்ம் ஆக முடியலனாலும் கிட்டத்தட்ட அது கம்மியா தான் ஆயிட்டு இருக்கு வேல்யூ. ஸோ அந்த டைம்ல பை தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம அல்கோரிதம். இதுதான் இந்த அப்ரோச் தான் நம்மளும் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு அப்ரோச்சா யூஸ் பண்றோம். ஐ ஹோப் யூ காட் திஸ் அப்ரோச். அண்ட் வித்வுட் மச் நம்ம இப்போ கோட் வாக் த்ரூக்கு போயிடலாம். ஸோ கோட் வாக் த்ரூல ஆஸ் வி டிஸ்கஸ்ட் நான் பேஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸோட லெங்த் 1 இருந்துச்சுன்னா நான் டேரக்டா 0 ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ ப்ராஃபிட் வந்து 0ன்னு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு வேரியபிள். அப்புறம் வந்து ஒவ்வொரு இதா போறேன், ஒவ்வொரு வேல்யூவா டிராவல்ஸ் பண்றேன். அந்த பர்டிகுலர் வேல்யூ எங்கெல்லாம் டிப் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து அதாவது எங்கெல்லாம் இன்க்ரீஸா இருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து இது மாத்திக்கிறேன். இதுதான் நம்மளோட அப்ரோச்சும். ஸோ இது வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அக்செப்டட் சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் ஃபாஸ்டர். அண்ட் இது இல்லாம நிறைய அப்ரோச்சஸும் இருக்கு. டைனமிக் ப்ரோக்ராமிங் வச்சும் சால்வ் பண்ணலாம். ஆனா இங்க கண்டிஷன் வந்து பர்டிகுலர்லி வி கேன் அட்மோஸ்ட் 1 ஷேர் ஆஃப் ஸ்டாக் அட் தட் எனி டைம்னு சொல்லியிருக்காங்க.
we can hold at most one share of stock at any time. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து டைரக்டாவே சொல்லிட்டாங்க, இது நம்மளால ஒரு ஸ்டாக் தான் ஒரு நாளைக்கு வைக்க முடியும், நம்ம நிறைய ஸ்டாக் கையில வச்சதுக்கு பேக் ட்ராக்கிங்லாம் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதனால தான் இந்த அப்ரோச் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கெட் திஸ் அப்ரோச் டுடே அண்ட் thank you all for viewing today's video challenge. I hope you enjoyed this video. So if you like my video, please like it, share and subscribe for maximum reach. Thank you all.